மத்திய பிரதேச மாநிலத்தில் இருக்க இண்டோர் நகரத்தில் நடந்த ஒரு உலுக்கிய ஒரு சம்பவம் தாங்க. என்னன்னா, பிப்ரவரி 11 ஒரு எம்பிஏ படிக்கிற மாணவி, அந்த மாணவியோட பேர் எந்த நியூஸ் சேனல்லையுமே வரல, நியூஸ் ஆர்டிக்கலுமே வரல. போலீஸ் வந்து சீக்கிரட்டா தான் வச்சிருக்காங்க. இப்போ என்ன நடந்திருக்குன்னா, எம்பிஏ படிக்கிற மாணவி வந்து காலேஜ் போயிட்டு வீட்டுக்கு வரவே இல்லை. குடும்பத்தில் இருக்கவங்க ஃபோனுக்கு வந்து தொடர்பு பண்ணியிருக்காங்க. பார்த்தா ஃபோன் சுவிச் ஆஃப் ஆயிருக்கு. சரி, வீட்டில் என்னமா நினைச்சிருக்காங்க, சரி ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு போயிருப்பாங்க, நாளைக்கு வந்துருவா அப்படின்னு நினைச்சிருக்காங்க. பார்த்தா நான் அடுத்த நாளும் வரல. இப்படி இருக்க நேரத்தில் ஃபோன்லேருந்து ஒரு மெசேஜ் வருது, என்னன்னா நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு மெசேஜ் வந்திருக்கு. இப்படி இருக்கும்போது பயந்து போய் போலீஸ்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. கம்ப்ளைண்ட் பண்ணுவோம் போலீஸ் என்ன பண்ணிருக்காங்க, அந்த பொண்ணு யார் யார் கூட எல்லாம் பழகிருக்கான்னு போலீஸ் விசாரிக்கிறாங்க. இப்படி விசாரிக்கும் அந்த பொண்ணு வந்து ஒரு பையனை லவ் பண்ணிருக்காங்க. அவன் பேர் வந்து பீஸ் தானிடியாகும் அப்படின்னு ஒரு பேரு. ஸோ அந்த பையனை லவ் பண்ணிருக்காங்க அப்படின்னு போலீஸ்க்குலாம் விசாரணை தெரியுது. அது மாதிரி போலீஸ் வந்து அந்த போன் கடைசியா போன லொகேஷனை பாக்குறாங்க. பார்த்தா அந்த பீஸ் தானிடியா அவன் வாடகை எடுத்த வீட்டில தான் காட்டுது. இப்படி இருக்கும்போது போலீஸ் என்ன பண்றாங்கன்னா அந்த வீட்டுக்கிட்ட போறாங்க. வீட்டுக்கிட்ட போனோட ஸ்மெல் அடிக்குது. ஸ்மெல் அடிச்சோன்னா போலீஸ் வந்து வீட்டை உடைக்கிறாங்க. உடைச்சு உள்ள போய் பார்த்தா 24 வயசு எம்பிஏ படிக்கிற மாணவி இறந்துருக்காங்க. இறந்துருக்கிறத போலீஸ் பார்த்தோன்னே அதிர்ச்சி அது. சரி, அந்த பையனை பார்க்குறாங்க, பையனை காணோம். அப்படி வெளியில் வந்து கேமரா இருக்குது நிறையா, அந்த கேமராவெல்லாம் பார்க்குறாங்க. பார்த்தா 2 பேருமே வீட்டுக்குள்ளே போகிறாங்க. ஆனால் வெளியில் வரும்போது அந்த பையன் மட்டும் வரான். அந்த பையன் கையில் ஒரு கவர் எடுத்துகிட்டு வரான். சரின்னு சொல்லி போலீஸ் பிப்ரவரி 14 மும்பையில் அவனை பிடிக்கிறாங்க. பிடிச்சி விசாரிக்க ஆரம்பிக்கும். உண்மையிலே சொல்லணும்னா இந்த விஷயம் கேள்விப்பட்டோன்னே இந்த மாதிரி சைக்கோவை யாருமே பார்த்துருக்க முடியாது. அந்த மாதிரி ஒரு சைக்கோ தான் இவன். என்ன ஆயிருக்குன்னா, இந்த பையனும் அந்த பொண்ணையும் லவ் பண்ணியிருக்காங்க எம்பிஏ கிளாஸ்ல. இப்படி இருக்கும்போது அந்த பொண்ணு இன்னொருத்தவன பேசுனதை பார்த்து இவன் சந்தேகப்பட்டு 2 பேருக்கு ஆர்குமெண்ட் ஆயிருக்கு. இப்படி ஆர்குமெண்ட் ஆனோன்னா அந்த பையன் தான் வந்து சரி வா இன்னைக்கு நம்ம என் வீட்டுக்கு வா நம்ம பேசுவோம் அப்படின்னு சொல்லி ரூம் கூட்டி போயிருக்கான். ஸோ அந்த இடத்துல அவன் என்ன பண்ணியிருக்கான்னா, அந்த பொண்ணை கொன்னுட்டு அவன் கை காலெல்லாம் வெட்டி அந்த பொண்ணோட பிரைவேட் ஸ்பாட்ஸ் எல்லாம் வெட்டி தூக்கி வீசிட்டு வெளியில போய் பீர் அடிச்சுட்டு வந்து திரும்பி பாலியல் பண்ணியிருக்கான். இதுக்கு அந்த நாய்க்கு வந்து குற்ற உணர்ச்சி வந்துருச்சு. அந்த பொண்ணை கொண்டுட்டு அதிட்ட மன்னிப்பு கேட்போன்னு சொல்லிட்டு மும்பையில பேய்கிட்ட பேசுற இடம் ஒன்று இருக்கா. ஸோ அந்த இடத்துக்கு போயிருக்கான். அப்பதான் போலீஸ் அவனை பிடிச்சிருக்காங்க.